நீ சொல்றியா? சண்டை வந்துருச்சுமா. தோசையில வீட்டுல சண்டை வருமா? தமிழ்நாட்டுல என் பொண்டாட்டி பேரு தோசை ஊத்துறதுக்கு ஆளே கிடையாது. ஆமா, அவ்வளவு மெலிசா ஊத்தால முடியாது. 3 மார்க் அரிசியில 3 தோசை ஊத்தி வச்சிருக்காங்க. ஒரு வாரம் அரிசியில தோசை ஊத்துனா ஒரு அடி ஹைட் வருமே. எவ்வளவு ஊத்துனா பொண்டாட்டி? பப்பில ஊத்துனாலும் எல்லாரும் 10 அடுப்புல சாச்சாலும் ஒரு தோசை பொம்மம் கலக்குதுமா. அது வேலை போட்டு பார்த்தா ஒரு தோசை 8 கிலோ ஒத்துமா. 8 கிலோ ஏதோ ஒரு தெருவ சுட்டு வச்சுக்கலாம். நேரா வீட்டுக்கு போய் 8 வந்து தோசைமா. அவன் தட்டு 2 ஏன் தட்டு ஒண்ணு தூக்கிறான். சமாரி தாமரை துண்டுது பொம்பளையா. போய் மாதிரி என்னதா 2 உருகுதா மூணு நாள் அடி போவதால அவன் யார் ஒரு நாள் ஃபுல்லா பேசாம ஊங்க ஓட்டாம இருக்கிறாங்களோ புதுசா வந்துச்சு கொஞ்சம் நிட்டான் பண்ணிக்கோ. ஊரு ஜனப்பல உள்ள வந்துச்சாங்க 2 பேரும் கட்டு தூக்கி வெளியே போட்டு வாயில வயித்துல அடிச்சு ஆனா பாவில நான் தான் ஒன்னும் சேவலியாடா ஏன்டா எழுதுங்களா சொல்லிட்டு கேட்கலான்னு பார்த்தா 3 மணி ஆயிப்போச்சு எங்களை தண்ணி தூக்கி ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருக்காங்க. நாங்க தான் ஒன்னும் சேவலியாடா ஏன்டா தலைமால தண்ணி வந்து சொல்லிட்டு கேட்கலான்னு பார்த்தா ஒன்னா போடுங்க நீ படுக்க போற வீட்டுல நேரம் வரணும். கையா ஊர் ஜனமல வீட்டு கிளம்பிட்டாங்க. 3 பேர் ஊர் தலைவர் வார்டு நம்பர் தலைவர் ஒரு ஆள் எதுக்காக 3 பேர் தான் நிக்கிறாங்க. எதுக்காக கொஞ்சிட்டு போறதுக்கு 3 பேர் கிட்ட 5000 ரூபாய் கடன் வாங்கிட்டு ஒரு ஆள் சொல்றான் என்னன்னு நம்ம கூட்டு வரல இது 2 பொண்ணு நம்ம கொஞ்சிட்டு தான் போனோம். அது ஒரு ஆள் கமெண்ட் எல்லாம் இஸ்து காட்டான். எதுக்கு எப்படின்னா கொஞ்சிட்டு போயின்னு ஏமா ஏன் போட்டு முட்டாம என் பொண்டாடி கூந்தல் மட்டும் வெளியே தூங்கி இங்க இருக்குது. அவன் கூந்தல் எவ்வளவு பெருசு தர வரைக்கும் இருக்கு மேடம். பயந்துக்கே சூத்தி வரைக்கும் அடிக்குது. தலையை குடிச்சிட்டு மாறி மாறி ஏறி நம்ம கூந்தலை வெளியே தள்ளி